ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் வெஜ்ஜு குருமா எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 15 முந்திரி பருப்பு, 4 பச்சை மிளகா. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியில் அதில் சேர்க்க போகிறது இல்லைங்க, இது மட்டும்தான். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா பீன்ஸு, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்போட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு எதுக்கு அரைச்சிருக்கோன்னா கொஞ்சம் நல்லா கட்டி கொடுக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1 விசில் கூட விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கணுங்க. இப்போ நம்ம வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை தோசை, அப்பம், இடியாப்பம் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்டா அடிப்பொலியான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.